ஃபாதர் பர்க்மன்ஸ் அப்பா பாடுவாரு, நான் எரிந்து கொண்டே இருப்பேன். அன்றைக்கு அந்த எரிந்து கொண்டே இருக்கிற அனுபவம் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் 3 விதமான ஆசீர்வாதங்களை தர ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அதுல இருக்கிற முதல் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போறோம். 3ஆம் வசனம் 2:3 நான் வாசிக்கிறேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். எந்த நீதிய ஆண்டவர் பிரகாசத்தை போல் மாற்றுகிறாரோ, எந்த ரட்சிப்ப எரிகிற தீவட்டியை போல மாற்றுகிறாரோ, அதை யார் காண்பார்களா? பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ராஜாக்களும் காண்பார்கள். ஒரு விஷயத்தை உலகமே பார்க்கணும் அப்படின்னா எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல இருக்கிற அவ்வளவு பேரும் பார்க்கணும், ஒரு விஷயத்தை காணணும் அப்படின்னா எங்க இருந்தா பார்க்க முடியும்? யார் சொன்னீங்க? உயரத்துல. ஹல்லேலூயா. இப்போ என்ன இவ்வளவு பேர் இருக்கீங்க, நானு 5 அடி கூட கிடையாது, 4 அடி 11 அங்குலம், 1 அடி தான் ஆண்டவர். அந்த 1 அடி கொடுத்திருந்தா கொஞ்சம் டீசெண்டா எங்க போனாலும் நான் 5 அடினாவது சொல்லியிருக்கலாம். அந்த 5 அடி கூட ஆண்டவர் என்ன வளர விடல, ஏன் தெரியல. இவ்வளவு குள்ளமா இருக்கிற என்ன இவ்வளவு 800 பேர் பார்க்கணும்னா நான் எங்க நிக்கணும்? நான் உயரத்துல நின்னாதான் ஜாதிகளும் ராஜாக்களும் என்ன பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, உன் நீதி பிரகாசத்தை போல் மாறும் பொழுது, உன் ரட்சிப்பு எரிக்கிற தீவட்டியை போல் மாறும் பொழுது உலகமே உன்னை பார்க்கும். அப்பனா நீ எந்த உயரத்துல இருக்கணும் சகோதரியே? நீ எந்த உயரத்துல தெரியுமா ஆண்டவர் உன்னை வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாரு? அந்த உயரத்தை அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரங்களில் ராஜமுடியுமாயிருப்பாய். யாரு சொல்லுங்க? நான் தான். எங்க இருக்கீங்க இப்போ? கர்த்தருடைய கைகளில இருக்கிற உயரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். அவருடைய கரங்களில் இருக்கிற உயரத்துல நீங்க அலங்காரமான கிரீடத்தை போலவும், நீங்க அவ்வளவு ராஜ முடியுமாய் கர்த்தருடைய கைகளில இருப்பீங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? இப்படி காட்டுவார் உங்களை. நான் யோசிச்சேன் ஆண்டவருடைய கரத்துல கிரீடம் இருக்கிறது, சரியா? யார்? அவருடைய தலையில இல்ல, கரங்களில இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம காட்டணும் அப்படின்னா அப்படி கரங்கள்ல அப்படி எடுத்து காட்டுவோம். ஆண்டவர் அந்த கிரீடத்தை போட்டுப்பேன்னு சொல்லல, இன்னொருத்தருக்கு நான் போடுவேன்னு சொல்லல. எங்க வச்சிருக்காரு? கரங்களில வச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளையினுடைய நீதி பிரகாசமாய் மாறும் பொழுது, என்னுடைய பிள்ளையினுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியாய் மாறும் பொழுது, நான் அவளை அலங்காரமான கிரீடமாக என் கைகளில் நான் ஏந்தி கொண்டு நிற்பேன். அப்படி நான் நிற்கும் பொழுது சகல ஜாதிகளும் ராஜாக்களும் அவளை காண்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு பேர் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கனம். எப்பவுமே சொல்லுவோம்ல, ஆண்டவரை கனப்படுத்தணும், ஆண்டவர் கனப்படுத்தணும், ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எஸ், ஆனா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்மளை கனப்படுத்தி பார்க்கிறவர், நம்மளுக்கு கனத்தை கொடுக்கிறவர், நமக்கு மகிமையை தருகிறவர் அவர்தான். அவர் சொல்றாரு, என் மகளே, உன்னை என் கைகளில நான் ஏந்தி கொண்டு நிற்பேன். சகல ஜாதிகளும் பூமியில் உள்ள அனைவரும் உன்னை காண்பார்கள். ஹல்லேலூயா. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. அது கேட்கும் போது, அது எழுதும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க எப்படி மாறுவீங்கன்னா, you will become God's pride. பிரைட்னா என்ன தெரியுமா? பெருமைன்னு அர்த்தம். யாருக்கு பெருமையா மாறுவீங்க? தேவனுக்கு பெருமையா. அவர் சொல்வார், இத பத்தியா என் பிள்ளை அப்படி சந்தோஷமா
பயங்கர பெருமையோடு கூட பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் காட்டுவாரு, இதோ என் மகளுடைய நீதி பிரகாசத்தை போல் இருக்குது பாரு, என்னுடைய மகளுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல் இருக்குது பாருன்னு சொல்லி அலங்காரமான கிரீடமாக உங்களை தம்முடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு உலகமே பார்க்கிற அளவுக்கு தூக்கி வைப்பார். அது உங்களுக்கு மாத்திரம் கனம் இல்ல, அவருக்கு பயங்கர புகழ்ச்சி. ஏன் பொண்ணு, எங்க வீட்டுல ஒரு பொண்ணு 2 பையன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். எங்க வீட்டுல நடக்கிறது தெரியாதது என்று ஒன்றும் இல்லை இல்ல, எல்லாருக்கும் தெரியும். நான் போய் எங்கன்னா போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், இதுதான் என் பையன், இதுதான் என் பொண்ணு, மூத்த பொண்ணு. தெரியும் சிஸ்டர். அடப்பாவீங்களா, கஷ்டப்பட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே தெரியுதே. இந்த ஒரு பொண்ணு 2 பையன், இந்த 2 பயலும் என்கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருக்கவங்க. எதுனாலும் யார்கிட்ட ஓடி வரவங்க முதல்ல. ஆனா இந்த பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, வரும் சும்மா அப்படி லைட்டா அப்படி சொல்லிட்டு போயிடும். ஆனா புலம்புறது, அழுறது, அடி வாங்குறதுல திட்டு வாங்குறது, சண்டை போடுறது, ஆர்கியூ பண்றது மொத்தம் யார்கிட்டனா, எந்த நேரம் 2 பேரும் சண்டை போட்டுக்கினே இருப்பாங்க, அப்பாவும் பொண்ணும். நான் ரொம்ப நாளாவே என் பொண்ணை திட்டிக்கினே இருந்தேன், இந்த பாரு சும்மா டாடி கிட்ட போய் சண்டை போடாத, எப்ப பார்த்தாலும் ஏன் போய் ஏதாவது வாய் பேசிட்டே இருக்க, ஏன் குறுக்க பேசுறேன்னு. இவ தான் அந்த சண்டைக்கு காரணம் நினைச்சிருந்தேன் ரொம்ப நாளா. அப்புறம் ஒரு நாள் கவனிச்சா சண்டைக்கு அவ மாத்திரம் காரணம் கிடையாது, அவளை உசுப்பேத்தி விடுறது யாருன்னு பார்த்தா இவர் தான். நான் ஏன் இதை சொல்றேன்னா, தகப்பனுக்கும் மகளுக்கும் இருக்கிற உறவு இருக்கு பாத்தீங்களா, அந்த பந்தம், இட்ஸ் a very great bond. இன்றைக்கு நான் பெண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. இந்த உலக பிரகாரமான அப்பாக்கள் எல்லாம் பாதியில நம்மளை விட்டுட்டு போகலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில தகப்பனால கைவிடப்பட்ட நிலைமையில கூட நிறைய பேர் இருக்காங்க. அம்மாமார்களை விட்டுட்டு கூட அப்பாமார்கள் வேறு ஒய்ஃப்ஸோட போயிருக்கலாம், இல்லை வேற எங்கன்னா விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம், டெசர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற அப்பாக்கள் எல்லாம் நம்மளை கைவிடலாம். ஆனா பெண்களாக்கிய மகள்களாக்கிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். நமக்கும் அவருக்கும் இருக்கிற பந்தம் இருக்கு பாத்தீங்களா, அதை யாராலையும் விவரிக்க முடியாத பந்தம், அது யாராலையும் சர்பாஸ் பண்ண முடியாத பந்தம். மகளா அப்பா கிட்ட உரிமை பாராட்டுகிற பாக்கியம் நமக்கு உண்டு. இன்னைக்கு ஆண்டு எடுத்து வச்சிருப்பாரு உங்க கையில, ஏன் பொண்ணு பாருங்கடா. பூமியில் உள்ள ராஜாக்களுக்கும் ஜாதிகளுக்கும் காட்டி சொல்வாரு, ஏன் பிள்ளை, ஏன் பொண்ணு பாருங்கடான்வர். எவ்வளவு கணம் நமக்கு இருக்கிறது தெரியுமா சகோதரியே? We are God's bride. சொல்லுங்க, we are God's bride. நாம் தேவனுக்கு புகழ்ச்சியாய் மாறுகிறோம். ஆண்டவர் நம்மளை குடிச்சு புகழ்ச்சி படும், ஏன் பொண்ணு தெரியுமா அப்படின்னு காலரை தூக்கி விடுற அளவுக்கு நம்ம மாறணும்னா ஒரே விஷயம்தான், நம்முடைய நீதி பிரகாசத்தை போலவும் நம்முடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் மாற வேண்டும். ஆமென். இன்னைக்கு அந்த அப்பாவை நோக்கி பார்க்க போறோம். அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிற பொண்ணுங்க தான் அவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆசையா இருக்கீங்க, என் அப்பாக்கு, என் பரலோக அப்பாக்கு நான் பெருமை சேர்க்கணும், என் பரலோக அப்பாவுக்கு நான் பெருமை சேர்க்கணும் ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க போறோம். ஆமென். அப்பான்னு சொல்லி கூப்பிட போறோம். கூப்பிடுவீங்களா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க, அப்பா அப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க மகள் நான் ஆண்டவரே. அப்பா என்னால நீங்க புகழ்ச்சி அடையணும் அப்பா. ஓ ஜீசஸ். அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா
இன்றைக்கு ஆண்டவர் கூட உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, உன் நீதி பிரகாசமாகிற வரையில, உன்னுடைய ரட்சிப்பு எரிக்கிற தீவெட்டியாய் மாறுகிற வரையில நான் அமர மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டே இருக்கிறார். அவர் உங்கள் நீதியை பிரகாசிக்கும்படியாக, உங்க இருளை பிரகாசமாய் மாற்றும்படியாக அவர் இங்கே அசைவாடி கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆவியாருக்கு இடம் கொடுத்து, அப்பா என்னை முழுவதுமாய் ஆட்கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் இருள் எல்லாம் பிரகாசமாய் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்து ஜெபிப்பீங்களா? நல்ல வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிப்பீங்களா? நல்ல ஜெபிங்க, நான் சத்தமா ஜெபிங்க. அப்பா என் நீதியை பிரகாசமாய் மாற்றுவீராக, என் இருள் எல்லாம் பிரகாசமாய் மாறட்டும். அப்பா அப்பாங்கிற உரிமையில நான் கேட்கிறேன் ராஜா. அப்பா என் ரட்சிப்பு அணைஞ்சு போயிடாத படிக்கிறாச்சா. அப்பா என்னை அனல் மூட்டி எழுப்புங்க ஆவியானவரே, என்னை அனல் மூட்டி எழுப்புங்கப்பா, என்னை அனல் மூட்டி எழுப்புங்க ஆண்டவரே. நான் உமக்கு புகழ்ச்சியான வாழணும். I want to become your pride master. அப்பா என்ன புகழ்ச்சியாய் மாற்றுவீராக. நான் என் தேவனுடைய கரத்துல அலங்காரமான கிரீடமாய் மாறுவேன். என் தேவனுடைய கரங்களில நான் ராஜமுடியாய் நான் மாறுவேன். அவர் என்னை தம்முடைய கைகளில ஏந்தி கொண்டு இந்த பூமியில இருக்கிற சகல ஜாதிகளும் சகல ராஜாக்களும் என்னை காணும்படி செய்வாராக. அப்பா ஆண்டவரை பார்த்து சொல்வீங்களா? அப்பா 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 மகள் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகள் நான், உம் மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா. அவருடைய கண்ணன் மணியை போல நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? நம்மை ஒரு நாளும் கைவிடாத அப்பா நமக்கு உண்டு. அவர் நம் கூடவே இருக்கிறவர், நம் கூடவே இருக்கிறவர். அவர் கையில நம்ம இருக்கிறதுனால. ஓகே, ரெண்டாவது பிளெஸிங். ஃபர்ஸ்ட் பிளெஸிங் என்ன சொன்ன? நம்ம யாரா மாறுகிறோம்? அவருக்கு புகழ்ச்சியாக நாம் மாறுகிறோம். இல்லைன்னா சிம்பிளா சொல்ல போனா அவருக்கு மகிமையாக நாம் மாறுகிறோம். நம்மளை குறிச்சு அவர் யோசிச்சாலே அவருக்கு சந்தோஷமாகணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்மளை குறிச்சு யோசிச்சா சந்தோஷமா இருக்குமா? இருக்குமா? இல்ல அவர் மனசு வேதனைப்படுற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அமர மாட்டேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ நல்லா ஆகிற வரைக்கும், நீ குணப்படுற வரைக்கும். ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, 2 பிச்சு குறைச்சி கூட, நாம் குணமடைகிற வரைக்கும். குணப்படு பாவி, தெரியும்ல அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும். தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. உண்மையிலேயே ஆண்டவர் நம்மளை குணப்படுத்துகிறதுக்காக தான் இறங்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம இடத்துல நிறைய இருள் இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லணும், அப்பா நான் குணப்படுறேன் ஆண்டவரே. நம்மளா செய்வதற்கு ஒன்றுமில்லை. நீங்க உங்களை தூக்கிக்க முடியுமா? முடியுமா? எங்க தூக்கி பாருங்களேன். முடியுமா? முடியாது. நம்மளை நாமளே தூக்கிக்க முடியாத மாதிரி நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. நமக்கு ஒரு ஆவியானவர், நம்ம அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர் இருக்கிறார். நம்மை நேசிக்கிற அப்பா நமக்கு இருக்கிறார். அவர் இதை செய்கிற வரையில அவர் சும்மா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல நம்ம ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக மாறுகிறோம், மகிமையாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதத்தை நான் பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா.
உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ கைவிடப்பட்டவள் என்று யாரும் சொல்ல முடியாது. உன்னை யாரும் உன்னுடைய தேசம் பாழாய் போன தேசம் என்று யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நான் உன்னை வேற விதமா மாற்ற போகிறேன். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற உங்களை அவர் கைவிடுவாரா? சொல்லுங்க, விட மாட்டார். ஆண்டவர் தான் சொன்னாரு, நீ கைவிடப்பட்டவள் என்கிற பெயரை நான் கேன்சல் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. கைவிடப்பட்டவளை கைப்பிடிக்கிற மணவாளன் நமக்குண்டு. யூஸ்வலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசும்போது அவனை கைப்பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? கணவரை. கரெக்டா? திருமணத்துல கைகளை ரெண்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் கையும் என்ன செய்யறாங்க? ஒன்னா பிடிச்சி யார் இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த சைட்ல இருந்து அம்மா அப்பா வருவாங்க, இந்த சைட்ல இருந்து அம்மா அப்பா வருவாங்க, ரெண்டு பேர் கரத்தையும் ஒன்னா சேர்த்து வைப்பாங்க. அது வச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன சொல்றாங்க? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனம் சொன்னீங்கல்ல, எல்லாரும் மறந்து போச்சோ? அடையா சிஸ்டர், அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு அந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் நலமாயிருக்குமே. அப்படியா? ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நீ கைவிடப்பட்டவள் அல்ல. இனிமே உன் தேசம், அப்பனா நீ இருக்கிற இடம், உன்னை சுற்றிலும் இருக்கிற இடம் பாழானது என்று சொல்லப்படுவது இல்லை. அதற்கு பதிலாக உன்னை நான் எப்சிபா என்றும் உன் தேசத்தை பியூலா என்றும். எத்தனை எப்சிபாக்கள் இருக்கீங்க? கம் ஆன், லெட்ஸ் செக் தட். என்ன எப்சிபா? சிஸ்டர் ஏஞ்சு இல்லைங்களா? எல்லா எப்சிபாக்களையும் ஏஞ்சு நிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு அக்கா தானா? அப்பா ஸ்தோத்திரம். எல்லாமே எப்சிபாவா? எப்சிபாவா சிஸ்டர்? 1 2 3 4 5 6 அவங்களெல்லாம் கரங்களை தட்டலாமா? இவங்களெல்லாம் நீங்க மறக்கவே போறது இல்ல. ஆண்டவர்களுக்கு அந்த பெயரை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க. ஆமென். இனி நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா உங்க பெயரிலேயே கர்த்தர் எப்சிபாவை வச்சிருக்கிறார். கைவிடப்படாதவளுக்கு பேர் எப்சிபா. உட்கார்ந்துக்கோங்க சிஸ்டர். பியூலா. பியூலா பியூலா தானீங்களா? சூப்பர். பியூலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பியூலாவை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், உன் தேசம் இனி பாழான தேசம் என்று சொல்லப்படுவது இல்லை. நீங்க எங்க இருக்கீங்களோ, அது உங்க வீடா இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம், அங்க செழிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஒரு நாளும் பாழான தேசம் என்று உங்களை குறித்து சொல்லப்படுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் இந்த வார்த்தையை தான் சொல்றாரு. அவங்களுக்கு ஸ்பெஷலா சொல்றேன். ஏன்னா இந்த பேரை அவங்க அப்பா அம்மா வைக்கும் பொழுது என்ன யோசிச்சு வச்சாங்களோ தெரியல. ஆனா இன்றைக்கு அந்த பெயரில் ஒரு மகிமை இருக்கிறது. இன்றைக்கு இந்த 10 பேருக்கு மாத்திரமல்ல, ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் எப்சிபாக்களாக, பியூலாக்களாக கர்த்தர் மாற்றுகிறார். உங்களுடைய பெயர்ல வேணா, உங்க கெசட்ல, உங்களுடைய ரேஷன் கார்டுல, உங்களுடைய ஆதார் கார்டுல வேணா அந்த பெயர் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பெயர் உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க பெயரை எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? ஹெப்சிபா, பியூலா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? ஃபர்ஸ்ட் பிரைடா பார்த்தாரு. கரெக்டா? கனமா, புகழ்ச்சியா, மகிமையா பார்த்தார். ரெண்டாவதாக உங்களை மணவாட்டியா பார்க்கிறாரு. You will become his bride. பிரைட்னா தெரியும்ல உங்களுக்கு? மணப்பெண்ணுக்கு பேர் தான் பிரைட். பிரைட் க்ரூம் அப்படின்னு சொன்னா மாப்பிள்ளை, பிரைடுன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு நமக்கு தருகிற 2வது ஆசீர்வாதம், நாம் ஆண்டவருக்கு மணவாட்டியாய் மாறுவது. ஹல்லேலூயா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானாம். என் பிரியமே நீ ரூபவதி,
ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் நியமித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கெல்லாம் நாம யார் தெரியுமா? ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்ட மனவாட்டிகள். ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் ஒரு நாள் நடக்க போகிறது. அந்த திருமணத்துல போய் நம்ம ஆட்டுக்குட்டியானவரை முகமுகமாய் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த மணவாளனுக்கு மணவாட்டி எப்பவுமே சொல்லுங்க, எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் மணவாளன் மணவாட்டி அப்படின்னு எப்ப சொல்வாங்க? கல்யாண டைம்ல தான் சொல்வாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3 மாசம் ஒரு வீட்டுக்காக கூட்டிட்டு போயிட்டு விருந்து வைக்கிறாங்க பாத்தீங்களா, அது வரைக்கும் சொல்லலாம். எங்க மாப்பிள்ள வந்திருக்கிறார், பொண்ணு வந்திருக்குது, அதுக்கப்புறம் சொல்லுவாங்களா? இப்ப நம்மள யாரா சொல்லுவாங்களா? இவங்க பொண்ணு வந்திருக்கிறாங்க, இதோ மாப்பிள்ள வந்திருக்கு, எங்களை பார்த்து சொல்வீங்களா? அண்ணன் அக்கா வந்திருக்கிறாங்கன்னு சொல்வீங்க. மாப்பிள்ள சார், டேவிட் மாப்பிள்ள வந்திருக்கிறாரு, ஜெஸ்ஸி பொண்ணு வந்திருக்குதுன்னு சொல்வீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்ப அந்த மணவாளன் மணவாட்டி அப்படிங்கிற அந்த உறவு எப்ப அதிகமாய் பேசப்படுகிறதுனா, அந்த திருமணம் முடிக்கிற அந்த சூழ்நிலையில முன்ன பின்ன. ஏன் தெரியுமா? அப்போதான் லவ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமாவா இல்லையா? உண்மையை திருமணமான பெண்கள் எல்லாம், அம்மாமார்கள், அக்காமார்கள், ஆண்டிமார்கள் எல்லாம் உண்மையை மனசுல தொட்டு சொல்லுங்க. உங்க கணவர் அன்றைக்கு நேசித்தது போலயா இன்னைக்கும் நேசிக்கிறாரு? ஐயோ இல்ல, ஸ்ட்ராங்கா வருது. நல்ல வேலை அண்ணனுங்க யாரும் இங்க இல்ல, எல்லாம் வீட்டுல வச்சுட்டு வந்து நல்லா மாட்டி கொடுக்குறீங்க. லைவ் போயினுக்குது. லைவ் போதா? லைவ் போயினுக்குது, அண்ணனுங்க பார்த்து இருந்தாங்கறாங்க. நம்ம உண்மையை தானே பேசுறோம், உண்மையை தான் பேசுறோம். ஏன் தெரியுமா? மனுஷனுடைய அன்பு குறைந்து கொண்டே இருக்கிற அன்பு. அதனாலதான் அன்றைக்கு இருக்கிற அந்த முழுமை இன்றைக்கு இல்ல. அன்றைக்கு குறையே பார்க்காது அந்த அன்பு. அன்புன்னு சொல்றத விட லவ்னு சொல்லலாம், எங்க ஊர்ல காதல்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம். அது ஒரு குறை கூட நம்ம கண்ணிலே தெரியாது, எல்லாமே நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆக 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 குறைகள் எல்லாம் தென்பட தென்பட அன்பு. நான் இப்ப ரீசெண்டா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் பார்த்தேன். இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கு, அதுல ரீல் ஒன்று பார்த்தேன். என்னன்னா, நல்ல திருமணமாக்கி ஒரு ரொம்ப நாள் ஆன அக்காமாருங்க கிட்ட தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு ஐ லவ் யூ சொல்ல சொல்றாங்க. கணவருக்கு என்ன சொல்ல சொல்றாங்க? ஐ லவ் யூ பா. அவங்க என்ன சொல்றாங்களா? அத்தான்னு சொல்லுவாங்க, அப்பான்னு சொல்லுவாங்க, என்னங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் போனை போட்டு ஸ்பீக்கர்ல போட்டு எங்க அவர் நினைச்சுக்கினாரு எப்பவும் போல ஒரு போன் கால் இது, இந்த அம்மா எதையோ வாங்கி வர சொல்லுது, 2 கிலோ வெங்காயம் 1 கிலோ எதனா ஒன்று வாங்கி வர சொல்ல போகுதுன்னு நினைச்சிட்டு சொல்லுமா. இந்த அம்மா ஐ லவ் யூங்க. ஒவ்வொரு ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் பார்த்து, மா என்னமாச்சு உனக்கு? ஒருத்தர் கேட்கிறாரு, மா என்னமாச்சு? இன்னொருத்தர் கேட்கிறாரு, உடம்பு சரியில்லையா உனக்கு? ஏன் இதெல்லாம்? ஏன்னா அந்த மணவாளன் மணவாட்டி அப்படிங்கிற அந்த பந்தம், அந்த பந்தத்துக்குண்டான அந்த அன்பு மனுஷன் மனுஷி கிட்ட வரும் பொழுது குறையும். ஆனா தெய்வம் மணவாளனாய் மாறும் பொழுது, மணவாட்டியாக்கிய நம்ம அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த அன்பு குறையாத அன்பு. இது அள்ள 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 குறையாத அன்பு. அது ஈடு இணை இல்லாத அன்பு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை கரம் பிடிச்சிட்டாருன்னா, மணவாட்டியா உங்களை ஏற்றுக்கொண்டாருன்னா, ஒரு நாளும் அந்த அன்புல குறைவே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை நேசிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன், நமக்காக ஜீவனையே கொடுத்த மணவாளன் அவர். உங்களுக்கும் எனக்காகவும், இந்த பெண்கள் மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் அந்த சிலுவையில் தன் ஜீவனையும் தன் ரத்தத்தையும் சிந்தின மணவாளன் நமக்குண்டு. அவருடைய அன்பு ஈடு இணை இல்லாத அன்பு.
ஒரு பாட்டு தெரியுமா உங்களுக்கு? அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. இந்த அன்புல, இந்த மணவாளன் மணவாட்டினுடைய அன்புல நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டைம்ல மணவாளன் எப்பவுமே மணவாட்டிய சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். மணவாட்டி எப்பவுமே மணவாளனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. There will always be a joy and happiness between these two. அது காலையில எழுந்திருச்சு கொடுக்கிற காஃபில இருந்து ஆரம்பிக்கும். ஒரு அன்பு, ஒரு சந்தோஷம் பரிமாறிக்கொண்டே பட்டு கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அப்படிதான் இந்த வசனங்களில் சொல்றாரு, உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று நம்மை மணவாட்டியாக ஏற்றுக்கொண்ட கர்த்தர் சொல்லுகிறாரு 5வது வசனத்துல, வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். இன்றைக்கு கர்த்தர் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவரை மகிழ்ச்சியாக்கணும்னு ஆசை, அவரை சிரிக்க வைக்கணும்னு ஆசை, அவரை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசை. எந்த ஒரு வைஃப் நீங்க கேட்டாலும் தன் கணவரை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கரெக்ட் தானே? அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் கூட உங்க ஃபேமிலியில எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் இன்றைக்கு நீங்க குடும்பமா எல்லாவற்றையும் சகிச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. வெட்டி விட்டுட்டு போறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு சர்வே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸை விட கிறிஸ்டியன்ஸ்னுடைய மேரேஜஸ் ஃபெயிலியர்ல போய் முடியுது. எங்க ஐயா அடிக்கடி ஒரு சொல்வார் ஒரு விஷயத்த, நிறைய ஆயர்மார் வேற இருக்காங்க. ஆயர்ல ஆரம்பிக்கிற கல்யாணம் லாயர்ல போய் முடிஞ்சுனுக்குது. உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு சர்வே நாங்க பார்த்தோம். 3% தான் இந்துஸ் அவங்க டிவோர்ஸ் கேஸ்க்கு வராங்க. முஸ்லிம்ஸ்ல 5.9%. முஸ்லிம்ஸ்க்கு ஓகே, வேற இது, ஏன்னா அவங்க 5 முறை திருமணம் செய்து கொள்ளலாம், அவங்கள விட்டுருங்க. கிறிஸ்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா above 9% இருக்குது. வருத்தத்துக்குரிய. ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்திலே கரம் பிடித்து இருக்கிறோம், புரிதலை அறிந்து கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவின் ஆழங்களை கிறிஸ்தவம் மிகவும் அழகாக போதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்மளால கொஞ்சம் கூட சகிப்பு தன்மையே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்றைய பிள்ளைகள். இயேசு சிலுவையில எல்லாவற்றையும் சகித்தார். அதை அறிந்திருக்கிற நம் பிள்ளைகள் சகிப்பு தன்மையே இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையில சத்ருவானவன் உங்களை உடைக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான். கிறிஸ்தவ குடும்பங்கள்ல எப்படி உடைக்கணும் அப்படிங்கறது தான் சத்ருவினுடைய நோக்கமே. அதுக்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாதுல்ல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பலப்படுத்திட்டு தானே இருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்றாருல்ல. அவர் கரத்துல நம்ம இருக்கிறோமே, அவர் எப்படி நம்மளை கைவிட்டுருவாரு? கொஞ்சம் 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 அந்த சகிப்பு தன்மையோடு கூட நம் நிறைய நேரங்களில பெண்ணானவள் தோத்து போகிறா. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்பொழுது விட்டு கொடுக்கறது யாரா இருக்கும்? நிறைய நீங்க தான். நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது தோத்து போறீங்க, ஆனா உங்க குடும்பம் ஜெயிக்கும். நிறைய நேரங்களில் பெண்களாக்கிய நாம விட்டு கொடுக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் அந்த பாக்கியம் வேணுமா வேணாமா? இன்னைக்கு ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் அவர் பக்கம் நியாயமே இல்லை, உங்க பக்கம் தான் 100% நியாயம் இருந்தாலும் கூட நாம இறங்கி போய் அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்கவோ இல்லை இந்த காரியங்களை சுமூகமாய் தீர்க்கவோ கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அது சாதா பலன் இல்லை, அந்த பலன் அவங்க கிட்ட இல்லை.
அதனால நீங்க பெருமை தான் பண்ணணும். இன்னைக்கு கீழே போய் நீங்க இறங்கி போறீங்க அப்படின்னா நீங்கள் அதிக பலம் உள்ளவர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், ஏன் மனைவியானவள் நீங்க சொல்லலாம், எப்ப பார்த்தாலும் நான் தான் தாழ்ந்து போன சிஸ்டர், அவர் ஒரு நாள் கூட தாழ்ந்து போக மாட்டேங்கிறார். ஒரு சில கணவன்மார்கள் தாழ்ந்து போவாங்க, ஒரு சில கணவன்மார்கள் பண்ண மாட்டாங்க. எது நம்மளால முடியாதோ நம்மளுடைய அதிகாரத்தினால பண்ணி முடிக்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம அன்புனால அவர்களை மாற்ற முடியும். அதான் என் கூட வருவீங்களா, என் பக்கத்துல வருவீங்களா? ஒரே ஒரு சிம்பிள் ஒரு இது மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், கான்செப்ட் மாத்திரம் சொல்லிடுறேன். கர்த்தருடைய பார்வையில, ஆண்டவருடைய பார்வையில ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லவே இல்லை. இது ஒரு காரணம் வச்சுப்பாங்க எல்லா அக்காங்களும். ஆண்டவர் பார்வையில ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நாங்கெல்லாம் சமம். ஏன் எப்ப பார்த்தாலும் நான் இறங்கி போனோம், நான் 10ல் 8 முறை இறங்கி போறேன், அவர் 2 முறை தான் இறங்கி வர்றார், இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு பேசுகிறவர்களுக்காக நான் சொல்றேன், ஆண்டவருடைய பார்வையில ஆண் என்றும் இல்லை. இது 100% உண்மை. ஆனால் வேதத்தின் பார்வையில கணவனுக்கு எப்பவுமே ஒரு படி கீழே தான் மனைவி. நான் குனியணும்னு அவசியமே இல்லை. என் கணவர் தெரிறாரா? நீ எப்பயுமே என்ன மறைச்சது இல்லை ஜெசி, எதுக்குமே என்ன மறைச்சதே கிடையாது. ஆமா, தெரியுதா? தெரியுதா? நல்லா தெரியும். ஏன்னா அவன் 4:11, நான் 5:11, ஒரு அடி வித்தியாசம். ஆனா அந்த வித்தியாசங்கள் எங்களுக்குள்ள இருந்ததே இல்லைங்க. நான் சொல்றேன், ஐ ரியலி அப்ரிஷியேட் மை வைஃப். உண்மையிலே பல நேரங்களில் அவங்க விட்டு கொடுத்ததுனால தான் நான் பயங்கரமான கோவக்காரன். என்னை போல கோவப்படுறவங்க இருந்ததே கிடையாது. எங்க அம்மா சொல்லுவாங்க, ஜெஸ்ஸி நீ வந்து அவனை அப்படியே மாத்திட்ட கம்ப்ளீட்டா. என்னுடைய கோவமே இன்னைக்கு கிடையாது, கோவமே படுறது கிடையாது. நான் இப்போ சும்மா என்னம்மான்னு கேட்டேன், என்ன இவ்வளோ கோவப்படுறீங்கன்றான். என் கோவம் எங்க அம்மாக்கும் எங்க அக்காக்கும் தான் தெரியும். இது வரைக்கும் என் மனைவி கையால நான் அடி வாங்கினதே இல்லை, தோத்தரும். 19 வருஷம் முடிஞ்சிச்சு, நானும் என் மனைவியை அடிச்சதே இல்லை, சோத்திரம். கர்த்தருடைய பார்வையில ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, உண்மை. ஆண் பெண் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் ஆண்டவர் பார்வையில ஆண் என்றும் இல்லை பெண் என்றும். ஆனா கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனைவியானவள் be submissive to your husbands. அதான் வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு ஸ்டெப்பு கீழே தான். நம்ம பைபிள் தானே சொல்லுது, சந்தோஷமா ஏத்துக்கலாமே. பைபிள்ல இருக்கிற காரியங்கள் எல்லாம் உண்மையும் நேர்த்தியுமானதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப இதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஏன் நம்ம யோசிக்கிறோம்? நம்ம ஏன் அதை கஷ்டப்படுறோம், கஷ்டமா நினைக்கிறோம்? தாழ்ந்து போய் ஜெயிச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கேட்டகரியில நீங்களும் நானும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். எங்க மாமியார் ஒரு எக்ஸாம்பிள், தாழ்ந்து போய் ஜெயித்தவர்கள். எங்க மாமனார அன்பினால திருத்தினவர்கள். இன்றைக்கு எங்களுடைய சொத்து எல்லாமே யார் பேர்ல இருக்கு தெரியுமா? அம்மா பேர்ல தான் இருக்கு. அந்த கணம் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். இப்படி கர்த்தர் நம்மளை கனப்படுத்துகிறவராய் அவர் நம்மளை கனப்படுத்துகிறவர். அது மாத்திரம் இல்ல, இப்படி நாம் தாழ்ந்து போகும் பொழுது அவரை நம்ம கனப்படுத்துறோம். அவர் வேதத்தை கனப்படுத்துகிறோம், அவர் வார்த்தைய கனப்படுத்துகிறோம். அப்போ கனப்படுத்துகிறவர்களா இருக்கும் பொழுது அதற்குண்டான பூமிக்குரிய ஆசீர்வாதம் வருமா வராதா? வரும். இன்றைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுறீங்களா? பைபிள்ல இருக்கிற காரியங்களை நாம் கையில் எடுக்கும் பொழுது பூமியில இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் தானாய்